சசிரேகா, இப்போ ஓபிஎஸ் திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற வகையில் காட்டமாக பேசியிருக்கிறார். உங்கள் பொதுச் செயலாளர் குறித்து எப்படி பார்க்குறீங்க? கள்ள உறவுகள்லாம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வர்ற நாளா என்னன்னு தெரியல. அந்த வகையில் இன்னைக்கு அவர் போயிருக்காரு. எதிர்காலம் இல்லையா? இங்கே அவர் இருந்த வரைக்கும் தான் இங்கே யாருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு அவருக்கு இருந்தது. அது இங்கே இல்லை, அவருக்கு இல்லைன்றதால தான் இன்னைக்கு அவர் அங்கே போயிருக்காரு. அவரை நம்ம எப்பயோ நீக்கியாச்சு. அது எப்படி தாய்க்கழகமாக எப்படி ஆக முடியும்? திமுக தாய்க்கழகமா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தொடங்கிய தாய்க்கழகம்னு அவர் அது திமுக காரங்க சொல்லலாம். அவங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சியை அபகரிச்சு இன்னைக்கு ஒரு குடும்ப கட்சியை ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க எங்களுடைய தாய்க்கழகம்னு சொல்லிக்கலாம். இது புரட்சி தலைவர் ஃபவுண்டர் புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச கட்சி. இப்ப நாங்க சொல்லலாம், அம்மாவை பார்த்து வந்த நாங்கள் எங்கள் தாய்க்கழகம் இது அப்படின்றது நாங்க சொல்லலாம். அவர் தலைவர் ஆரம்பிச்சாரு, அது எப்படி தாய்க்கழகம்? நீங்க போறதுக்கு இது ஒரு சாக்கா? இது எப்படி தாய்க்கழகம் ஆக முடியும்? தாய்க்கழகம்னு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தாயின்றதுக்கு. அதை இன்னைக்கு அவர் கேவலப்படுத்தி இருக்கிறார். தயவுசெய்து அவர் எது திரும்பி நான் ஆசி வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்குறேன், அம்மா சமாதி கிட்ட எல்லாம் போயிட போறாரு. ஒரு முறை சமாதியில் அம்மா புரண்டு படுப்பார்கள், இல்லை என்ன பண்ணுவாங்க இருந்தான்றதை நான் சொல்ல விரும்பவில்லை. அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு தாய்க்கழகம் இப்போ சொன்னீங்க. நான் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு வச்சிருக்கேன். இன்னைக்கு எத்தனை பேர் அவர் பின்னாடி போனாங்க? தொண்டர்கள் என்னோடு இருக்கிறார்கள், தொண்டர்கள் என்னோடு இருக்கிறார்கள். இத்தனை வருஷம் குழப்பம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களே, எத்தனை தொண்டர்கள் உங்க பின்னாடி வந்தாங்க? உங்க மகனை தவிர வேற யார் குறிப்பிடத்தக்க சொல்றாங்க? அறிவாலயத்துக்கு போக முடியுமா? அந்தந்த மாவட்டத்துல அவங்கவுங்க தங்களை திமுக இணைச்சுப்பாங்க. அப்படித்தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் பெரிய முதல்வரா இருந்து 3 முறை முதல்வராக இருந்து போனவர். இப்ப சொன்னாங்க அங்க இணைஞ்சிருக்காங்க, எல்லா கட்சிகளும் இது மாதிரி இணைஞ்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி தாக்கத்தை ஏற்படுத்தல அப்படின்னு. நான் அப்படிப்பட்டோம் நான் இல்லைன்னா அண்ணா திமுகவே இல்லை, அப்படி தென் மாவட்ட வாக்கு வங்கியே கிடையாது, இனி ஜெயிக்கவே மாட்டார்கள். இப்பயும் அதுதானே சொல்லியிருக்காரு, இனி ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னு. அப்ப திரண்டு போயிருக்கணும்ல, எல்லா ஒரு பட்டாசு வெடிச்சிருக்கணும்ல, ஸ்வீட் கொடுத்துருக்கணும்ல உங்களுக்கு தென் மாவட்ட பகுதிகளில் எல்லா இடத்துலயும். குறைஞ்சபட்சம் தேனியில பெரிய குளத்துல கூட எந்த அதிர்வையும் காண முடியலையே. இல்ல பெருசா காண முடியும். உங்க ஆளுங்க சொல்லிருப்பாங்க, உங்க வீட்டுல உங்க தெருவுல இவர் சொல்லி கொடுத்திருப்பாரு. வேற என்ன நடந்துருச்சு? இன்னைக்கு என்ன ஸ்தம்பிச்சு போச்சு அறிவாலயம்? இல்ல தேனி ஏதாவது ஸ்தம்பித்து? ஓபிஎஸ்க்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு இல்லங்க. 3 முறை முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. உங்க கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா அவர் தான் முதன்மை கட்சி முகமா இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த ஒருத்தர் இன்னைக்கு திமுகவுக்கு போறாரு அப்படின்னா அது போற போக்குல தான் நம்ம பார்க்கணுமா? இல்ல ஒரு பெரிய ஒரு பிராண்ட் இமேஜ் திமுகவுக்கு இந்த இடத்துல கிடைக்குதுன்னு பார்க்க முடியாதா? திமுகவுக்கு அவர் போய் அம்மா மறைவுக்கு அப்புறமே அவருடைய செயல்பாடுகள், இந்த தர்ம யுத்தம்னு தனக்கு பதவி வேணும் ஒரு கர்ம யுத்தம் ஆரம்பிச்சார் பாருங்க. அன்னில இருந்தே அவர் திமுக பின்னணியில் தான் இருக்கிறாரு. நாங்க சொல்றது அப்பெல்லாம் நீங்களே என்ன சொன்னீங்க? நாங்க சொல்றது நாங்க சொல்றதோட சட்டமன்றத்துல அவர் என்ன பேசினாரு? எங்க அப்பா கிட்ட மனோகரா வசனங்கள் பிடிக்கும், எங்க அப்பா பெட்டியில இருக்குது, நான் மனப்பாடமா வச்சிருக்கேன் அப்படின்னும் போது அதனால தான் அதுக்கப்புறம் எதையும் கொடுக்கல. ஆனா அவரே தானே அவர் வெளிப்படுத்திக்கிட்டாரு எல்லாத்துலயும். அப்புறம் என்ன பண்ணாரு? எங்களுடைய பார்ட்டி ஆபீஸ போயிட்டு உங்களுக்கு அங்க நியாயம் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு போட்டி பொதுக்குழு நடத்திக்கணும், இல்ல அங்கேயே முறையிட்டு இருக்கணும். இன்டென்ஷனோட தானே அங்க இருந்து அவர் வெளியிலேயே வர்றாரு. வந்துட்டு என்ன பண்றாரு? நேரா இங்க உட்காந்து இந்த எங்களுடைய பார்ட்டி ஆபீஸ அடிச்சு உடைச்சு அன்னைக்கு திமுக தூண்டுதல் பேர்ல ஒண்ணுமே நடக்கல. அன்னைக்கு அதுக்குள்ள இவங்க என்ன பண்றாங்க? சீல் வைக்கிறாங்க. இது எல்லாமே இவங்க தூண்டுதல் பேர்ல, இந்த திமுக தூண்டுதல் பேர்ல அங்கிருந்து ஆட்களை சப்ளை பண்ணி செங்கல்ல இருந்து எல்லாம் அங்கிருந்து நேரம் வந்தவருக்கு அதுக்குள்ள எப்படி அவருக்கு கட்டையும் உருட்டு கட்டையும் கத்தியும் செங்கலும் எப்படி கிடைச்சிடுச்சு? ஆபீஸே சூறையாடிட்டு போனாரு. அதனால நாங்க எடப்பாடி பழனிசாமின்ற வார்த்தையை விட்டுருங்க. அவரோட ரோல் அவரை வெளியில அனுப்புனதுலயோ இது பண்ணதுலயோ எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்களே எல்லாம் லைவ் போட்டு காட்டுனீங்க. அன்னைக்கு பொதுக்குழுல என்ன நடந்தது 11/7/2022 எல்லாருக்குமே தெரியும். இவர் மேல முதல்ல இருந்து யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. இன்னொன்னு சட்டமன்றத்துல இதே சசிகலா அம்மையாரு இன்னைக்கு நான் அவர் பெயரை சொல்ல விரும்பவில்லை, இவர் பெயரை சொல்ல விரும்பவில்லைன்றாங்களே. இவர் தர்ம யுத்தம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அதுல என்ன கோரிக்கை வச்சாரு? இந்த குடும்பத்துல யாரும் உள்ள வரக்கூடாது, அம்மா மரணத்துக்கு எனக்கு நீதி கிடைக்கணும்னு சொன்னாரு. அதை பேச வேண்டியதுதான் அவங்க நியாயமானவங்களா இருந்தா. அதிமுகவை பொறுத்தளவில் ஓபிஎஸ் அப்படியே யூட்டன் அடிச்சிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியும் அப்படியே யூட்டன் அடிச்சிருக்கிறாரு. 2 பேரும் சசிகலா பொதுச் செயலாளர்னு சொல்லி அவர் முன்மொழிஞ்சாரு. சசிகலா கிட்ட தான் அவர் முதலமைச்சர் பதவி வாங்கினார். அவரே சொல்லிக்கிட்டாரு, பெரியவருங்கிறதுனால நான் காலில் விழுந்து வணங்கின இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அவர் சசிகலாவை எந்த அளவுக்கு பேசுகிறார்? டிடிவி தினகரனுக்கு இதே ஆர்கே நகர்ல வாக்கு கேட்டவர் தான் மாறி இல்லங்க. நான் அதை ஒண்ணு தப்புன்னு சொல்லல. அரசியல்ல எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓபிஎஸ்க்கு அப்படி ஒரு நிலைப்பாடு மாற்றம் நடந்திருக்கு. உடனே அவர் துரோகி அப்படின்னு முத்திர குத்துறது எந்த அளவுக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம்னு ஏதாவது ஆரம்பிச்சிருக்காரா? இந்த குடும்பத்தில் யாரும் இதோட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால யாரையும் சேர்க்காதீங்க, நான் சேர்க்கவே மாட்டேன் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அவரு? இல்ல அம்மா மரணத்துக்கு நீ ஏதாவது காரணம் சொல்லுங்க, நீங்க தான் காரணம்னு ஏதாவது சொல்லியிருக்காரு? எங்ககிட்ட கிடையாது. தர்ம யுத்தம் அப்பா அவர் போனாரு, அப்ப கிடையாது எங்ககிட்ட. அவர் வெளியில போயிட்டாரு. இவர் திமுக அங்க ஆதரிச்சு ஓட்டு போட்டவர், எங்க கட்சியை எதிர்த்து வாக்களிச்சவர்ல இவர் 2017 அம்மா மறைவுக்கு அப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தது இல்ல. அப்புறம் ஏன் சேர்த்துக்கிட்டீங்க கூட? எது ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? நீங்க இத்தனை வருஷம்
கைக்கூலியாக இருந்து இவர் அதிமுக அரசை கவுக்க ஓட்டு போட்டாருன்னு தெரியுது. அப்புறம் எதுக்கு அந்த கைக்கூலியை கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதுக்கப்புறம் இத்தனை தடவை எந்த நிபந்தனையும் இன்றி கட்சியில் சேர தயாரா இருக்கிறேன்னு ஒரு 10 தடவை சொல்லியிருப்பாரு ஓ பன்னீர்செல்வம். ஏன் சேர்த்துக்கல? அவரா ஒரு முறை சேர்ப்போம், அந்த 4 வருஷம் பட்டோமே, அதுக்காக தான் உடனே எங்க பசங்க புத்தகத்தில் என் பையில மனோகரா வசனம் இருக்கும், எங்க அப்பா பெட்டியில இருந்தது, எனக்கு திமுக ஆட்சி பிடிக்கும், அவரை போய் சந்திச்சுட்டு வர்றது, முதலமைச்சரை போயிட்டு நாங்க இருக்கும்போதே இவர் மகனோட போய் சந்திக்கிறது, அடுத்து திமுக ஆட்சி தான் வரும்ன்றது, நல்லா தான் ஆட்சி பண்றாங்கன்றது, சட்டமன்றத்துல நாங்க நீக்கின பின்னாடி சபாநாயகர்கிட்ட எத்தனை முறை கொடுத்தோம், இவரை நாங்க நீக்கிட்டோங்க கட்சியில இருந்து. அவர் நீக்கினாரா? முதல்ல எங்க வரிசையில தானே சீட்டு போட்டு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க திமுக. அப்ப இதன் பின்னணியில் இது என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்ற மாதிரி திமுக பின்னணியில இருக்கிறாரு. எங்க பொதுச் செயலாளரோ இல்ல வேற யாரோ திமுக பின்னணியில செயல்பட்டு இருந்தாங்களா? இல்ல ஏதாவது சட்டமன்றத்துல அது மாதிரி பதிவு பண்ணிருக்கோமா இது வரைக்கும் நாங்க? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க நீங்க? என்டிஏ கூட்டணின்னு போறீங்க, போய் அன்னைக்கே நீங்க எங்க கட்சியை எதிர்த்து நின்னாச்சு, பலாப்பழம்னு ஒரு சின்னத்துல நிக்கிறீங்க. எப்படி இவர் போயிட்டா எப்படி வாக்கு வங்கி போயிடும்? அப்பனா இவர் ஜெயிச்சிருக்கணும்ல. சட்டமன்ற தேர்தல்ல 2021 ரெட்டையில நிக்கும் போதே தேனியில எத்தனாவது ரவுண்ட்ல வர்றாரு? 17வது ரவுண்ட்ல தான் இவர் லீடிங் வந்து அதுக்கப்புறம் சொற்ப வாக்குகள்ல வெற்றி பெறாரு. இவர் பின்னாடி என்ன இருக்குது? இவர் பின்னாடி என்ன ஏதாவது இருந்தாங்கன்னா, யாராவது இருந்தாங்கன்னா, இவர் பேச்ச கேட்டிருந்தாங்கன்னா, தனித்தனியா எதுக்கு எல்லாரும் போய் திமுக? தலைவருக்கு தலைமை பண்பு இல்லை. இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது, தென் மாவட்டங்களின் எந்த ஒரு தலைவரும் வளர்ந்து விடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அவ்வாறு அதிமுகவில் தென் மாவட்டங்களில் வளரும் தலைவர்களை பழனிசாமி அடித்து வருகிறார் அப்படின்னு. அவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அடித்து வருகிறாரா? பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் அண்ணனை அடித்து வருகிறாரா? இன்னைக்கு எங்க கட்சியில துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், இவங்கெல்லாம் தென் மாவட்டம் இல்லாத வேற எந்த மாவட்டம்? இவர் மட்டும் வளரணும், இவருக்கு மட்டும் இவர் என்ன பண்ணாலும் கட்சிக்கு இவர் அங்க சுத்தி இங்க சுத்தி வருவாரு, வந்துட்டு இவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்துட்டு, இவருக்கு பொருளாளர் பதவி கொடுத்துட்டு, இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும். பதவி இல்லைன்னா இவர் எல்லாரையும் அவரே அடிக்கிறார் இவரே அடிக்கிறாருன்னு வர. இவங்க எல்லாம் யார் அப்போ? பொருளாளராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் அண்ணன்ல இருந்து நத்தம்ல இருந்து எதிர்க்கட்சி துணை இவர் பதவியே இன்னைக்கு ஆர்பி உதயகுமாருக்கு தானே நாங்க கொடுத்துருக்கோம். அவங்களாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்? பொய்யே சொன்னாலும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி பொருந்த சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு வர. அந்த மாதிரி ஏதாவது உருப்படியா பேசணும்ல. வாய்க்கு வந்ததை தின்னுட்டு வந்ததை பேசக்கூடியவர் அவர் நிரூபணம் ஆயிடுச்சு. இப்ப இன்னொரு பெரிய அவர் வந்து அரசியலுக்கு லாயக்கே அற்றவர்ன்றதை இன்னைக்கு இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு. இன்னொன்னு இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அதிமுகவுக்கு ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. நீங்களே கூட இந்த 4 வருஷம் பாருங்க, எந்த தலைப்பு இல்லையா தூக்க அதிமுக தலைப்பண்ற மாதிரி தான் வச்சு நீங்க விவாதம் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்ல விவாதம் பண்ணி அதுக்கு கண்டென்ட் கொடுத்தவர் அவர் தான். உங்களை சொல்ல நான் நீங்க ஏபி போட வேண்டியதே இல்ல, கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. விட்டுது சனியன் நிம்மதியா இருக்கும் இனிமேல்ன்ற நான் அதிமுக அதுதான் ஆட்சிக்கு ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாதுன்ற மாதிரி ஒரு ஆமையை தூக்கி திமுக தலைவர் இன்னைக்கு அறிவாலயத்துக்குள்ள விட்டுட்டாரு. இவங்க ஆட்சி முடிய போறதுக்கான குட் சைன்ன்றது இது இப்பவே தெரிஞ்சு போச்சு. அதுல என்ன பண்ணிருக்காரு பாருங்க, குழப்பத்துல ஆர்வத்துல பதவி வெறியில இன்னைக்கு போயிட்டு முதல்ல எம்எல்ஏவா இவர் ரிசைன் பண்ணிட்டு தானே போயிருக்கணும். அங்க போய் உறுப்பினர் ஃபார்மை எழுதி கொடுத்துட்டு நல்லா ஜோரா திமுக துண்டெல்லாம் ஒரே நாள்ல கலரை மாத்தின் பச்சோந்தி மாதிரி மாத்திக்கிட்டு அப்புறம் வந்து இங்க ரிசைன் பண்றீங்க. இவர் என்ன முதலமைச்சரா இருந்தாரு? அதுக்கு நாங்க தகுதி நீக்கம் பண்ணணும்னு 73ல இருந்து அதிமுக இருக்கிறாரு. ரத்தத்தின் ரத்தமா எல்லா விஷயங்களையும் அதிமுக தலைமை பதவி முதலமைச்சர் வரைக்கும் இருந்துட்டாரு. மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரை கூப்பிட்டு அரவணைச்சு இந்த இயக்கத்தில் சேர்த்துக்கிறாரு. ஒரே இயக்கத்தில் ஒன்று மண்ணா இருந்து ஒன்னாவே ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு துணை முதலமைச்சர் வரைக்கும் இருந்தவங்க ஓரளவு அனுசரித்து போய் கட்சியில் சேர்க்கறதுல என்ன சிக்கல் இருந்திருக்க முடியும்? நாங்கள் எப்போ கேபி முனுசாமி கூட பலமுறை சொன்னார், எங்கள் தலைவர்களே இது ஆன் ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் எப்படிலாம் பேசப்பட்டது, எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணோன்றது சொல்ல முடியாது. இருந்தாலுமே கூட நீங்கள் மன்னிப்பு கடிதம் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? எது காம்ப்ரமைஸ் வாங்க அப்படின்றதோ இல்ல அவர் வரேன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னோன்றதோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்ற. அதுக்கு தான் சொல்றேன், கேபி முனுசாமி அண்ணனே வந்து என்ன சொன்னாங்க, அவர் மூலமா சொன்னாங்களே, பலமுறை சொன்னாங்களே, நீங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு நான் வந்து சேர்கிறேன்னு சொல்லுங்க. அதுதான் எங்களுடைய அதிமுகவுடைய ப்ரொசீஜர். யார் நீக்கப்பட்டாலும் நான் செய்த தவறுகளுக்கு வருந்துகிறேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு ஏன் சொன்னீங்களா ஒரு முறையாவது? நீங்க சொன்னீங்களா? அப்புறம் இது என்ன சால்ஜாப் காரணம்? அதுதான் ஃபார்மாலிட்டி, அதுதான் வந்து ப்ரொசீஜரே. வந்து யாராக இருந்தாலும் ஏன் பலருமே வந்து சேர்ந்தவங்க அப்படித்தானே சேர்ந்தாங்க. இப்ப வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் வந்திருக்காரு. மன்னிப்பு கடிதம் வாங்குனீங்களா? அவன் கொடுத்துட்டு தான் சேர முடியும். ஆமா, நீ நேரா வாங்க வாங்க. ஆமா கொடுத்துருப்பாரு, உள்ள கொடுத்துட்டு தான் சேர முடியும். நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பேசுறீங்கல்ல, ரவீந்திரநாத்தோ ஓபிஎஸ்ஓ நேரா வாங்க, அந்த பொதிகை இல்லமா அண்ணன் எடப்பாடியார் இருக்காரு இன்னைக்கு, அந்த கடிதம் கொடுத்துட்டு நீ சேர்றது யார் வேணா? எது உங்களை தடுத்தது? அதிமுக இருந்து வெளியே போன எல்லாரும் மன்னிப்பு
கடிதம் கொடுத்து தான் அதுதாங்க சேர்ந்துட்டு இருக்காங்களா? வெள்ளமண்டி நடராஜன் வரைக்கும் கேட்கிறேன். அதுதாங்க ப்ரொசீஜர். கடிதம் கொடுத்திருக்காங்க. கொடுக்காம ஒரு கட்சிக்குள்ள அறிவாலயத்துல போறவர் எப்படி கையெழுத்து போட்டு போறாரோ அதே போல இவங்களும் அந்த டியூரேஷன் பீரியடுக்கு என்னன்றதை கொடுத்துட்டு தான் உள்ளவே வர முடியும். கொடுத்துருக்காங்களா இல்ல, அதுதான் ப்ரொசீஜர். அதை செய்து தான் யாருமே வருவாங்க. சரி, அப்புறம் தான் அந்த கை குலுக்கிறது, மாலை போடுறது, போட்டோ எடுக்கிறது எல்லாமே அதுக்கப்புறம். வரேன், இந்த வரேன், தகுதி வரேன், நீக்கம் வரேன். விவகாரம் எடுத்துக்கோங்க. சரி, இதுல இல்ல, இல்ல, நேரம் இல்ல. அவருடைய முட்டாள்தனமான செயல்பாடுகள், ஆர்வ கோளாறு பாருங்க. அவர் எவ்வளவு பதவி வெறின்றதுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ் இன்னைக்கு நாங்க கொடுத்திருக்கோம் சபாநாயகர் கிட்ட போயிட்டு. சொல்லிட்டீங்க. இதனாலேயே அவர் அடுத்து எலெக்ஷன்லயே நிக்க முடியாத சூழல் வரும். அதனால திமுக காரங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பட்டுக்காதீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்றேன். என்ன எதிரிலே சொன்னாரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அமமுகல இருந்து இங்க வந்து சேர்றதுக்கு அவனை நான் விடுறேன் பாரு, அவன் இது உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவர். இன்னைக்கு அவர் இதே டைலாக் உங்களுக்கு சொல்ல மாட்டாராங்க. அதனால இது திமுகவுக்கு வரவோ இல்ல பெரிய வருமானத்தையோ இல்ல பெரிய அந்த ஓட்டுகளை எல்லாம் பெற்று தராது. நீங்க வீட்டுக்கு போக போறீங்கன்றதுக்கான அத்தாட்சி தான் இவருடைய சேர்ப்பு.